நம்ம போட்டு ஒரு வாரமாக கடலுக்கு போகலை. என்ன காரணம்னு பார்த்தாக்கா, போட்டில் நிறைய இடங்களில் தண்ணி வருது. அதனால் கடலுக்கு போக முடியாது, தொழில் பண்ண முடியாதுன்னு டிரைவர் சொல்லிட்டாப்புல. போட்டை இழுத்து வேலை பார்க்குறதுக்கு கொண்டு வந்திருக்கோம். எப்படி செய்கிறாங்கன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பெட்டி ஒன்று ரெடி பண்ணி தான், அந்த பெட்டியில் வச்சு தான் அந்த போட்டை கொண்டு வருவாங்க. போட்டு பெரும்பாலும் சுமார் ஒரு 10 டன் வரைக்கும் இடம் இருக்கும். போட்டோட எடை கூட கூட அதோட சைஸும் கூடும். நம்ம போட்டு ஒரு 10 டன் வரைக்கும் இருக்கும். அந்த மாதிரியான போட்டுகளை இந்த மாதிரியான பெட்டிகள் வச்சு தான் இழுக்க முடியும். எப்படி இழுக்கிறாங்கிறத பாருங்கள். இது மாதிரியான பெட்டிகள்லாம் வச்சு இழுக்கிறது மாதிரி நம்ம ஊரில் ஃபெசிலிட்டிஸ் இல்லை. அதனால் நம்ம பக்கத்து மாவட்டமான தூத்துக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய தரவக்குளத்தில் தான் நம்ம போட்டை இழுக்க கொண்டு வந்திருக்கிறோம். இந்த மாதிரியான பெட்டிகள் வச்சு அந்த பின்னாடி இருக்கக்கூடிய வீஞ்சியை வச்சு இழுப்பாங்க. இந்த பெட்டியை பெரிய ரோப்பு போட்டு தண்ணியில் கொண்டு போய் இறக்கி வச்சு போட்டில் கீழே கட்டுவாங்க. இந்த வீஞ்சியை வச்சு தான் இழுப்பாங்க. இந்த வீஞ்சியை வச்சு தான் சுற்றுவாங்க. இப்போ தண்ணியில் இருக்கிற ரோப்பையும் மேலே இருக்கிற ரோப்பையும் ஜாயின் பண்ணுறாங்க. ஹலோ, இந்த 2 ரோப்பையும் ஜாயின் பண்ணுறது சேக்கல்னு சொல்லுவாங்க. அந்த சேக்கல் வச்சு 2 ரோப்பையும் ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணால் தான் அதை சுற்றி அப்படி இழுத்து வர முடியும். இன்ஜினை போட்டு அந்த வீஞ்சியை வச்சு சுற்றுறாங்க. இந்த வீஞ்சியை வச்சு சுற்றி தான் இழுக்க முடியும். அந்த பெட்டியை ரொம்ப வாட்டமாக திருப்பி அப்படியே பைய தண்ணியில் கொண்டு போகிறாங்க. தண்ணியில் கொண்டு போய் தான் போட்டில் கீழே வச்சு கட்ட முடியும்.
போட்டு கரையை கொண்டு வர்றதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. வெள்ளம் ஏறணும், காற்று கம்மியாக இருக்கணும், நிறையா சுச்சுவேஷன் இருக்குது. அது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் போட்டை கரையை கொண்டு வர முடியும். கரையை கொண்டு வந்தால் பெட்டியை ஈஸியாக கட்டிடலாம். இது ரொம்ப லாங் ப்ராசஸ்ஸு. அவ்வளோ சாதாரணமாலாம் முடிஞ்சிடாது. காலையில் 10 மணிக்கு கொண்டு வந்தது போட்டு சாயங்காலம் 6:30 7 மணி ஆயிடுச்சு. இன்னும் மேலே வந்த மாதிரி இல்லை. காலையில் கொண்டு வந்த போட்டு இழுத்து முடிக்கிறதுக்கு நைட்டு வரைக்கும் ஆயிடுச்சு.
போட்டை இழுத்து அது சரியாக வேலை பார்த்து போட்டு இறக்குறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலும் இது போன்ற வீடியோக்கள் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கிறோங்க. அந்த